Hi friends, last video நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா லாஸ்ட் 3 monthsல எப்படி நீட்டை கிராக் பண்ண அப்படின்னு என்னுடைய ஓன் ஸ்டோரியை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில டிப்ஸ் சொன்னேன். அதில் அந்த வீடியோவில் மெயினாக நான் எதை பற்றி சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பேன்னா டெஸ்ட் எழுதுங்க அதை பற்றி சொல்லியிருப்பேன். லாஸ்ட் 3 monthஸாக டெஸ்ட் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கும் டெஸ்ட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நோட்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறையா பேர் பண்ணுவீங்க. அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் என்னால் கிராக் பண்ண முடியுமா, வேறு என்ன கேட்குறாங்கன்னா நிறைய பேர் மூணு மாதத்துல வந்து நீட்டை வந்து படித்து கிராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மெயினாக என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு வந்து நீட்டு தான் டார்கெட் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வரக்கூடாது. இல்லை யார்ட்டையுமே நீங்கள் போய் கேட்கக்கூடாது. கேட்குறாந்தா ஒரு அவங்கள்ட்ட 3 மாதத்தில் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீட் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு ஒருவேளை அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேண்ட சும்மா காட்சிக்கு உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, உங்களால் வந்து என்னால் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒருவேளை ஒருத்தவங்க வந்து உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓடாமல் இருக்க போறீங்களா? உங்களுக்கு வந்து அதுதான் டார்கெட் செட் பண்ணதுக்கப்புறம் யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. இல்லை எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தான் கேட்குறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சில ஒரு மூணு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான டிப்ஸு கிடைக்கும்னு நம்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு டார்கெட் இருக்கணும். அந்த டார்கெட் இருந்தால் தான் அவங்களால வந்து அதை நோக்கி போக முடியும். சரி, இப்போ நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டில் உள்ளவங்களுக்கு எது டார்கெட்? கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க, சவுத் சைடில் மதுரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் ஒருத்தர் அந்த டார்கெட்டை நோக்கி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக க்ளோஸ் டு தட் ரீச் ஆயிடுவாங்க. நான் ஏன் க்ளோஸ் டு தட்னு சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே அந்த டார்கெட் கிடைக்காது. பட் அதை விட கொஞ்சம் அதுக்கு க்ளோஸாக உள்ளது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஃபஸ்ட்டானது கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, இதில் தான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஒருத்தர் டார்கெட் கண்டிப்பாக செட் பண்ணணும். டார்கெட் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ நம்மளை வந்து எழுத சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டுமே அதில் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் போயிடும். அதுதான் மெயினாக சொல்ல வரேன். ஸோ டார்கெட் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காலேஜஸ், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு காலேஜ் பெஸ்ட்டுன்னு தோணும். ஓகே, அந்த காலேஜுக்காக இது பண்ணுங்கள். நீங்கள் நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறதுனா, அந்த காலேஜ் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக 650+ எடுக்கணும் அதுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும், எல்லாமே பண்ணணும். அந்த ஃபோக்கஸ், அந்த டார்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ நம்ம எடுக்க முடியுமா முடியாதா, அது வந்து ரிசல்ட். அது வந்து நீங்கள் ப்ராசஸ் கண்டிப்பாக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக படிச்சுக்கிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட பெஸ்ட்டான ரிசல்ட்டே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டார்கெட் முடிஞ்சு. இப்போ அடுத்த நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் தேவைப்படும். டைம் டேபிள் இல்லாமல், ஒரு ஸ்கெடியூல் இல்லாமல் யாராலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. இப்போ அந்த டைம் டேபிள்னால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர்னா என்னன்னா, ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதில் வந்து ஒரு டாப்பர் சொல்லியிருந்தாங்க. அந்த இது இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னாலே தெரிஞ்சு அது ஒரு நல்ல விஷயம்னு, ப்ரெஷர்னா எல்லாத்துக்குமே அது கெட்ட விஷயம்னு தெரியும். பாசிட்டிவ் ப்ரெஷர்னா என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிவிட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, செஞ்சுட்டு அது செய்ய உங்களுக்கு அதை புஷ் பண்ணி, உங்களை வந்து அது பாசிட்டிவ் வேலை உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பாசிட்டிவ் ப்ரெஷர். ஸோ நீங்கள் ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிவிட்டு அந்த டைம் டேபிள் வந்து நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை பாசிட்டிவ் வேலை புஷ் பண்ணிக்கிட்டே போகும். திஸ் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன? அப்போ ஸ்ட்ரெஸ்னால் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். அப்போனா ஸ்ட்ரெஸ்ஸை எங்களுக்கு இந்த நான் ஃபஸ்ட் இயர் சேரும்போது எங்களுக்கு ஒரு மேம் சொன்னாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அமையும். அதுதான் பேசிக்காக என்னால் சொல்ல முடிஞ்ச டெஃபினேஷன். ஸோ நீங்கள் அந்த டைம் டேபிளை ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை போட்டுட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அமையும். இது வந்து
நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ நான் மெயின் கண்டென்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த 3 மாதத்தில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இல்லை எந்த லிஸ்ட்டில் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தான் முக்கியம். சில பேர் வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேளை வந்து ஸ்கூல் ஸ்டடீஸையும் இந்த நீட்க்கும் ஈக்குவலாக சாண்ட்விச் மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னொரு 3 மாதங்கிறது வந்து கம்மியான டைம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ 12th ஸ்கூலில் முடிச்சுட்டு 11th ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 1 மந்த்தில் முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ரிவிஷனோட அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீட்டை கண்டிப்பாக கிராக் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ரிப்பீட்டர்னாலே பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும் நீட் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் டைம் எடுத்திருக்கீங்க ஃப்ரம் த, அதாவது நீட் 23 இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஏதாவது படிச்சிருப்பீங்க. நீங்கள் படிக்காமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்சிஆர்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு தடவையாவது பயாலஜி என்சிஆர்டி கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக 11th ஏதாவது பேசிக்காவது படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களால் கிராக் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா போன வருஷம் நீங்கள் நீட் எழுதிருப்பீங்க. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணலாம். நானும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து நீட்டை கிராக் பண்ணினேன். அதிகமாக படிக்கலை. நான் வந்து ஏற்கனவே நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம். அந்த நாலேஜை வச்சு அந்த டெஸ்ட்டை வந்து நான் டெஸ்ட்டு கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருந்தேன். இன்னும் கேட்டால் நான் கடைசி 1.5 மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுறேங்கிறது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ படித்தனோ அதை விட அதிகமாக டெஸ்ட்டு தான் எழுதுனேன். என்னுடைய ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸோட டெஸ்ட் ஹவர்ஸ் தான் ஒன்று கேட்டால் அதிகமாகிடுச்சு. ஸோ டெஸ்ட்டு எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகப்படுத்துறது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயாலஜியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஆனால் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. அவங்க மெயினாக என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீட் அதிகமாக பண்ணுறீங்க. பயாலஜியில் நீங்கள் ரீட் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த பயாலஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே அது வந்து எம்சிக்கு டிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அப்படி கிடையாது. அது வந்து உங்கள் பிரெயினில் வந்து சில கேல்குலேஷன்ஸ் மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரியில் பதியும். ஸோ அதிகமாக சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சம்மு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மை வந்து நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சப்கான்ஷியஸில் பதியும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். ஃபிசிக்ஸில் நீ ஒரு இத்தனை கொஸ்டின்ஸ் எழுதுனீங்க, 45 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ்க்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ராங்காக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு நீட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தா உங்களுக்கு தான் யூஸ் அது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிங்கன்னா சப்கான்ஷியஸாக பதியும், கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆவீங்க. எடுத்தோடனே 400லேருந்து 650 யாராலையும் வாய்ப்பு இல்லை. சில பேர் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்களாம் எக்ஸப்ஷனு. ஸோ காமனாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். மெயின் வேர்டு இங்கே என்னன்னா கன்சிஸ்டன்சி. 1 டேக்கு 16 hours 18 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அந்த 16 hours உட்காந்து படிக்கிறது முக்கியம் கிடையாது. 16 ஹவர்ஸில் நீங்கள் படிக்கிறீங்களான்னு தான் முக்கியம். சில பேர் வந்து 2 மணி நேரம் என்சிஆர்டி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஒரு லைன் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கே அது மாதிரி ஆயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி இல்லைனா குவாலிட்டி, இந்த 2 விஷயங்கள் இருக்குது. டைம் ஹவர்ஸ் வந்து நீங்கள் குவான்டிட்டி வைஸாக அதிகமாக செலவு பண்ணுறீங்க. பட் அதில் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்டடியே இல்லைன்னா 16 மணி நேரம் உட்காந்து படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ சின்னதாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 2 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் படிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுங்க படிக்க. கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மெயினாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி எடுப்பாங்க, இன்ஸ்டாகிராம் எடுப்பாங்க, ரீல்ஸ் பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க, இல்லைனா ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ 10 o'clock இருந்துச்சுன்னா பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 10:45 ஆயிரும். ஏன்னா அது டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட்டு. இது என்ன கிரியேட் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணால், முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் பண்ணும். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுங்க. அதில் வந்து ஒரு யூஸுமே கிடையாது. மேபி 1% யூஸ் இருக்கலாம்.
எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சில சேனல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து வரும். பட் அந்த 1%க்காக நம்ம 99% ஃபெயிலியரோ இல்லைனா ராங் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. அதனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணுறது தான். யூடியூப் வேணால் நீங்கள் வச்சுக்கிட்டு நிறைய டீச்சர்ஸ் அதில் சொல்லி தராங்க, அதனால் யூடியூப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் நம்புகிறேன். சில பேஸ்ட் ஆன் சம் ஸ்டோரிஸ் வச்சு தான் சொல்கிறேன், சில டாப்பர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு அங்கங்கே எடுத்து தான் நான் சொல்கிறேன். மேபி யூஸ் ஆகிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வீடியோவாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.